ஒரு வழியா ராஜாங்கமும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த ராஜாங்கத்தை பார்த்து எல்லாரும் அக்கறையோட விசாரிக்கிறது, கவலைப்படுறதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னம்மா, இனிமே இந்த வீட்டில் ட்ராமா ஆரம்பிச்சிட்டாங்க போலையே அப்படின்னு அங்கே சித்ரா அந்த ஈஸ்வரி கிட்ட சொல்ல, ஆமாண்டி, நானும் அதை தாண்டி நினச்சேன். இனிமே இந்த ராஜாங்கம் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டா. இந்த வீட்டோட மொத்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கலாம், நம்ம போஸ்க்கு கூட இந்த பொறுப்பு ஒப்படைக்கலாம்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் இப்படி இந்த செய்து பெரிய சிஐடி ஆஃபீஸர் மாதிரி கண்டுபிடிச்சி உண்மை என்னன்னு நிரூபித்து தான் அப்பாவை கூட்டிகிட்டு வருவான்னு நான் கனவுல கூட நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் அந்த நீதிமான நம்பினதுக்கு நாமளே நம்ம தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டோண்டி அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி சித்ராட்ட சொல்ல, அங்கே என்ன முணுமுணுப்பு அப்படின்னு உடனே கேட்குறாங்க அங்கே நின்றுட்டு இருக்க சாவுத்திரி இப்படி கேட்டதுமே, அதெல்லாம் ஒன்றும் இல்லாதாச்சி, என்ன இருந்தாலும் மாமா இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணமானவ இப்போ வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போயிட்டான். இனிமேல் இந்த வீட்டில் அவளை சேர்த்துக்க கூடாதுன்றதை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொல்ல, இப்போ எதுக்கு அந்த தமிழ்ச்செல்வியை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கணும்னு மோகனா கேட்கவும் செய்கிறாங்க. அக்கா, நான் உண்மையை தானக்கா சொல்கிறேன். தமிழால் தானே நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பெரிய கஷ்டம். சேது மட்டும் அவளை பார்க்காமலே இருந்திருந்தானா இன்றைக்கி நம்ம குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமே வந்திருக்காது. சேது அவளை பார்க்க போய் பிரச்சனை பண்ண போய் தானே இப்போ நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை மேலைக்கு பிரச்சனையாக போய்கிட்டே இருக்குன்னு சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே அங்கே இருக்க ராஜாங்கமும், அவளை பற்றி இனி இந்த வீட்டில் யாரும் எந்த பேச்சும் எடுக்கக்கூடாது. இந்த வீட்டை விட்டு தொலைஞ்சதாகவே இருக்கட்டும். இனி இந்த வீட்டுக்குள்ளே அவளை ஏற்றுக்கிறத பற்றி நான் ஒருபோதும் நினைக்கல அப்படின்னு சொல்ல, ஆமாம் அத்தை எங்க அப்படின்னு மோகனா அப்போ தான் பார்க்குறாங்க. அத்தை இங்கே தானே இருந்துகிட்டு இருந்தாங்க, எங்கடி இந்த கிழவின்னு சொல்லி இங்கே சித்ராகிட்ட கேட்க, இப்போ தான் பாட்டி மேலே போனாங்கன்னு ஐஸ்வர்யாவும் சொல்கிறாங்க. என்னாச்சு, அத்தை எப்படா இங்கே ராஜாங்கம் வீட்டுக்கு வருவார்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்க மோகனா உடனே தான் வீட்டுக்காட்ட ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க, அத்தை உங்களை நினச்சி சரியாக சாப்பிடலை, தூங்கலை. இத்தனை நாளாக எங்கள் எல்லாரையும் விட ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. பாவம், உடம்பு முடியாதவங்க வேற. நீங்கள் கொஞ்சம் அவங்கள கூப்பிட்டு சாப்பிட வைங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே மலர் சாப்பாடு போட்டு வந்து கொடுக்கவும் செய்கிறாங்க. மாமா, நீங்களும் சாப்பிடுங்க மாமான்னு சொல்ல, எனக்கு இப்போ வேணாமா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு ராஜாங்க சொல்லிட்டு தான் அம்மாவை கூப்பிடும்போது அவங்க கீழே வராங்க. ராஜாங்க முன்னாடி வந்து நிற்கிற அம்மாவை பார்த்தது, என்னம்மா எங்கே கிளம்பிட்ட நீ, எதுக்காக இப்படி பையன் கையுமா வந்து நின்றுகிட்டு இருக்கன்னு சொல்ல, அத்தை ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கீங்களா, எப்படியாவது உங்கள் பையன் வெளியே வரணுன்றதுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு எங்கேயாவது வெளியூர் போகணுமா என்ன, ஏதாவது பிரார்த்தனை நிறைவேற்றணுமா, பரிகாரம் பண்ணணுமா, அதுக்காக தான் கிளம்பி நிற்கிறீங்களா அப்படின்னு அங்கே ஈஸ்வரி ஒன்று விடாமல் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க, அத்தை எங்கத்தை இந்த நேரத்தில் கிளம்பிட்டீங்க, நம்ம வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அத்தை, இப்போ தானே இவர் இங்கே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்திருக்காரு, பார்த்துக்கிட்டு போகலாம் த அப்படின்னு மோகனா சொல்ல, அடியே நிறுத்துங்கடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி உடனே ராஜாங்கத்தை பார்க்குறாங்க. எப்படா நீ இந்த வீட்டுக்கு வருவேன், இந்த வீட்டுக்கு எப்போ என் பையன் திரும்பி வருவான், திரும்ப இந்த வீட்டில் அவன் முகத்தில் சந்தோஷத்தை எப்படி பார்க்குறது அப்படின்னு நானும் ரொம்ப நினச்சிட்டேன்டா. நான் நினச்ச மாதிரி நீ திரும்பி வந்தது எல்லாமே எனக்கு சந்தோஷந்தான். இந்த வீட்டுக்கு வந்துட்டேன், இந்த வீட்டில் நீ எப்போதும் போலயே இரு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சரிதாம்மா, இப்போ நீங்கள் எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இனிமேல் இந்த வீட்டில் எனக்கு என்னடா மரியாதை, நான் எதுக்கடா இங்கே இருக்கணும்னு சொல்ல, உடனே அப்பத்தாவை பார்த்து எங்கள் மோகனாவும், ஏன் அத்தை என்னாச்சு, எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அடியே இப்போ தாண்டி நான் சரியாகவே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவை பார்த்துட்டு பேசவும் செய்கிறாங்க. மோகனாவோ அத்தை அப்படின்னு அதிர்ச்சியில் கேட்க, இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னு இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டிய அப்படின்னு அங்கே ஈஸ்வரி கொஞ்சம் அதட்டலோட கேட்க, அதுக்கு ஈஸ்வரி கிட்டையும் வீட்டில் இருக்க மற்றவங்க கிட்டையும் எல்லார் மத்தியிலையும் போட்டு உடைக்கிறாங்க இங்கே பாட்டியும். அது ஒன்றும் இல்லை ராஜாங்கம், இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமகள்னால நம்ம குடும்பம் தளர்ச்சி ஓங்கி நின்னுது, அது இல்லைன்னு யாராலையும் மறுக்கவே முடியாது. தமிழ் இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் நீ இந்த அமைச்சர் பதவிக்கு நின்ன, அமைச்சர் பதவியில் உனக்காக அவள் பிரச்சாரம் பண்ணினா, இந்த அமைச்சர் பதவியில் நீ வின் பண்ணவும் பண்ணின, எல்லாம் தமிழ்ச்சொல்லி மனசு வச்சதுனால மட்டும்தான். தமிழ் மனசு வைக்கலைன்னா நடந்த பிரச்சனையை காட்டி உன்னைய எப்படியுமே மக்கள் ஓட்டு போடாமல் பண்ணியிருந்திருப்பாங்க, இந்த இடத்துல வேற யாராவது நின்றுருப்பாங்க. அதையும் விடுறா ராஜாங்கம், இந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தப்ப தூண் மாதிரி நின்னது தமிழ் தான். என்ன அந்த நீதிமானுக்கு சப்போர்ட்டாக இந்த போஸ்ட் பண்ண காரியத்துக்கெல்லாம் இங்கே நீ தான் ஜெயிலுக்கு போயிருந்துருக்கணும். ஆனால் அவன் மட்டும் அன்னைக்கு உன்னுடைய ஃபைலு நீ வச்சிருந்த டாக்குமெண்ட்டுன்னு எதையுமே மறைச்சி வைக்காமல் இருந்திருந்தானா இன்னைக்கு பிரச்சனை வேற மாதிரி போயிருந்துருக்கோம். சரிடா ராஜாங்கம், அதையும் விட்டுரு. இங்கே எல்லாருமே இங்கே சேதுவன் நம்பவே இல்லை இந்த தாமரை விஷயத்தில். ஆனால் தன் புருஷன் தப்பே பண்ணியிருக்க மாட்டேன்னு உறுதியாக நின்னது இங்கே தமிழ்ச்செல்வி மட்டும்தான். ஆனால் அவளையும் இந்த வீட்டில் நீங்கள் நம்பாமல் போயிட்டீங்க. கட்டின புருஷனாக இதோ நிற்கிறானே இந்த சேது, அவனுமே இங்கே தமிழை நம்பலை. இந்த விஷயத்தை பற்றி எப்போ நான் பேச்செடுத்தாலும் யாருமே என் வார்த்தையை கேட்ட மதிக்கிறதும் இல்லை. சரிடா,
அதையும் விட்டுருங்க. அன்னைக்கு கொடைக்கானலுக்கு போயிருந்தப்போ பெரிய பிரச்சனையில் சிக்கின எங்கள் சேதுவை காப்பாற்றுறதுக்காக காட்டுக்குள்ளே போனது தமிழை மட்டும்தான். சரி, இதையுமே விட்டுறடா ராஜாங்கம். கடைசியாக ஓன் உயிர் இந்த வீட்டில் இருக்கந்தான் நிற்கிறாளே சாவுத்திரி, ஈஸ்வரி, சித்ரா, இந்த தாமரனு எல்லார் உயிரையும் காப்பாற்றினது யார்? இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி தான். தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக இருக்கிறதும் அப்படின்றதையும் தாண்டி அந்த காட்டுக்குள்ளே போய் அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்து உயிர் எல்லாரையும் காப்பாற்றினா. இப்படிப்பட்ட ஒருத்தியை இந்த வீட்டில் இருக்க யாரும் தூக்கி வச்சு கொண்டாடலைனாலும் பரவாயில்ல. ஆனால் அவள் சொல்ல வரதை நீங்கள் யாரும் காது கொடுத்து கேட்காம அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க. ஆனால் எனக்கு அவன் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எல்லாரும் அவள் செஞ்சதை மறந்துருக்கலாம். ஆனால் அவள் செஞ்சதை நான் மறக்க தயாராக இல்லை. என்னமோ அந்த குடும்பத்துக்கு நீங்கள் மட்டும்தான் ஏதோ பெரிய உதவி பண்ண மாதிரி அதை மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்களே. அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததே பெரிய உதவி தானே பேசிக்கிட்டு இருக்கேடா செய்து. அந்த குடும்பத்துக்காக நீ வேறு என்னடா பண்ணின? அவங்க அப்பாவுக்காக என்ன பண்ண? இல்லை அவங்க அம்மாவுக்காக என்ன பண்ண? இல்லை அவள் தங்கச்சி தனத்துக்காக தான் என்ன பண்ண? எதுவுமே செய்யலை. அவள் அதை ஒரு நாளாவது தமிழ்ச்செல்வி சொல்லி காட்டி பேசியிருப்பாளா? ஒரு ஹோட்டல் வச்சு கொடுத்தேன், அதுவும் முதல்ல பிரச்சனை வரும்போதே அந்த ஹோட்டலை அடித்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலில் போயிட்டு அவங்க அம்மா அப்பா வேலையும் பார்க்குறதில்ல. இப்போ வரைக்கும் ஏதோ குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க என்றைக்காவது காசு பணம்னு முன்னாடி வந்து நின்னாங்களா? செஞ்ச தப்புக்கு தான் அப்பாவாக இருந்தாலுமே தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லி இங்கே என் மவன் பேரை சொல்லி ஊர் முழுக்க கடன் வாங்கினதுக்காக இங்கே அப்பான்னு கூட பார்க்காம ஜெயிலுக்கு அனுப்பின தமிழ் எங்க? ஆனால் அப்பா இங்கே என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு தமிழ்ச்செல்லியை வெளியே அனுப்புகிற நீ எங்கடா அப்படின்னு அப்பத்தை கேட்கும்போது அதுக்கு சேதுவால் பதில் பேச முடியலை. அத்தை, என்னத்தை நீங்கள் பாட்டுக்கு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கிய? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு எல்லாரும் மனசு மாதிரி தமிழ் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு முந்திக்கிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்லும்போது, தமிழ் எதுக்கடி நீ இந்த வீட்டுக்கு வரணும்? அவன் இந்த வீட்டுக்கு வரப்போகிறதில்ல. அவகிட்ட நான் போய் கெஞ்சிட்டு நிற்க போகிறதும் இல்லை. அதுக்காக தான் முடிவு பண்ணி நானே இந்த வீட்டை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனி என்னை யாரும் இந்த வீட்டில் தடுக்க வேண்டாம். நானே தமிழ்ச்செல்வி கூட போய் இருக்க தான் போகிறேன். எனக்கு தமிழ் வயிற்றில் வளர்கிற குழந்தையும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கன்னு அங்கே இருக்க செய்து சொல்கிறாங்க. சின்னம்மா முதல்ல இவங்களை உள்ளே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல, அத்தை வாங்கத்த அப்புறம் பேசிக்கலான்னு சொல்ல, அடியே நான் பேசினதெல்லாம் பேசி முடிச்சிடண்டி, இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்பாடா ஒரு வழியாக இந்த கிழமையும் இந்த வீட்டை விட்டு ஒழிஞ்சுது அப்படின்னு ஈஸ்வரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். அங்கேருந்து கிளம்பும் போதே ராஜாங்கமும் பேச முடியாமல் ரொம்பவே தழுதழுத்த குரலில் நின்றுட்டு இருக்கும்போது, ஐயா ராஜாங்கம், உன்னை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த வீட்டை விட்டு போகலை. உங்கள் எல்லாரையும் விட தமிழ்ச்செல்வி எனக்கு முக்கியமானவளாக தெரியுறான். அதனால தான் நான் வீட்டை விட்டு போகிறேன். ஏன்னா என் உயிரையும் காப்பாற்றிருக்கா. இந்த வீட்டுக்கு அவள் பண்ணது நல்லது அதிகம். ஆனால் அதை ஒரு நாளும் இந்த வீட்டில் உள்ள யார்கிட்டையும் சொல்லி காட்டினதில்லை. இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டான்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் இந்த தப்பை அவள் பண்ணவே இல்லை. திரும்பவும் அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு நிச்சயமாக அவளே சம்மதிக்க போகிறதில்ல. அதனால தான் நானே அவள் கூட போய் இருக்கலான்ற ஒரு முடிவை எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி பையை எடுத்துக்கிட்டு கிளம்பி தூரம் வரவங்க திரும்பி பார்த்து, அடியே இந்த வீட்டை விட்டு போயிட்டேன், சந்தோஷமாக இருக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்கடி. அது மட்டும் கனவுல கூட நடக்காது. இந்த வீட்டில் சொத்து பத்துன்னு எல்லாம் என் பேரில் தான் இருக்குது. என்றைக்கா இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட தான் வந்து நிற்கணும். அந்த சொத்தை முழுக்க தமிழ் பேரில் எழுதி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் என்ன தமிழ்ச்செல்வி ஏற்றுக்க மாட்டான். தமிழே ஏற்றுக்கலனாலும் எல்லாத்தையும் அவள் பேரில் எழுதி வைக்கலான்னு தான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொத்து பத்திரத்தை எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கிறாங்க. இதை பார்த்து ஈஸ்வரி, சித்ரான்னு எல்லாரும் பதட்டத்தில் நிற்க, அத்தை என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, அடியே அவள் இந்த குடும்பத்துக்காக பண்ணது நிறைய நல்லது. அந்த நல்லதெல்லாம் சொல்லி லிஸ்ட்டு போட்டு சொன்னதே கொஞ்சம்தான், இன்னும் எண்ணற்றதே இருக்குது. ஆனால் அதெல்லாம் என்னால் இப்போ உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. புரிஞ்சுக்க போகிற ஆட்களும் நீங்கள் கிடையாது. அவங்க சம்பாதிச்ச சொத்து அவங்களுக்கு தான். சன்னாசி சம்பாதிச்சது ஈஸ்வரிக்கு, ராஜாங்க சம்பாதிச்சது மோகனாவுக்கு, சேது என்ன சம்பாதிச்சானோ அது அவனுக்கு. அதை தவிர்த்து என் புருஷன் எனக்காக எழுதி வச்ச பல லட்சம் மதிப்புள்ள சொத்துக்கள் எல்லாத்தையும் நான் இங்கே தமிழ்ச்செல்விக்காக கொடுக்க தான் போகிறேன். நான் கிளம்புறேன். இனிமே என்னை தேடி யாரும் தமிழ் வீட்டு பக்கமும் தமிழ்கிட்டையும் வந்து நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிளம்பி போகிறாங்க. இது குடும்பத்தில் இருக்க மொத்த பேருக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு முடிவை அப்பத்தா எடுப்பாங்கன்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல. இங்கே ஈஸ்வரி, ராஜாங்கம், சித்ரா இப்படி வீட்டில் இருக்க மற்ற அனைத்து பேருமே இங்கே அப்பத்தான் ரொம்ப சந்தோஷமாக கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிட்டு, நான் எதுக்கு கவலைப்படணும், என் பேத்தி கூட போய் என் பேர பிள்ளைகளோட பிறக்க போகிற கொள்ளு பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு நினச்சி இங்கே அப்பத்தாவும் கிளம்பிடுறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் அப்பத்தாவே பார்த்துட்டு நிற்கிறாங்க.